கட்சி நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறார் என்பது தலைமை நிலையத்தின் கவனத்திற்கு தெரிய வந்தது. தலைமை நிலையம்னா யாரு? அவங்க தலைமை நிலையம்னா இங்க அந்தரத்துல தனியா தொங்கிக்கிட்டா இருக்கு. தலைமை நிலையம்னா தலைவர் தானே. அது நேரடியா சொல்லு. நடவடிக்கை எடுக்கல, ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேக்குறீங்க. நடவடிக்கை எடுத்துட்டா திமுக சொல்லி நடவடிக்கை எடுத்துட்டு தான் சொல்றீங்க. நடவடிக்கை எடுத்தாதான் முதலமைச்சர் சந்திக்க முடியும்ன்ற நிர்பந்தம் திருமாவளவனுக்கு ஏற்பட்டது. அதனாலதான் நீக்கிட்டு முதலமைச்சர் சந்திச்சாரு. முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு என்ன இன்னைக்கு கூட்டணி பேச்சும் சீட்டு பெறதுக்குமா சந்திச்சோம்? விசிகா இருப்பது திமுக பெரிய நெருக்கடியா இருக்கு. விசிகே இன்னைக்கு ஊடகங்கள் எப்படியாவது இழுத்து வெளியே விட்டுற முடியாதான்னு முயற்சி பண்றாங்க. முழுக்க முழுக்க ஆதவ அர்ஜுனா பத்தி. அப்ப ஊடகங்கள் நீங்க தீயா அலைகிறீங்க, நாங்க என்ன பண்றது? நாங்க எப்போதும் போல இருக்கோம். இல்ல, அந்த விழாவில பேசுனது ஆதவ அர்ஜுனா, அனுமதிச்சவரு உங்க தலைவர். ஊடகங்கள் இதுதான் திரிக்கிறது. ஏன்னா அவர் பேச தெரியாம நம்மளை தூண்டி விட்டு பேசி அதன் மூலம் ஒரு வழி ஏற்படுத்த வேண்டிய நிர்பந்தம் சொல்றாங்களே. அவர் பேச வேண்டியது திரும்ப நீங்க பாருங்க, இந்த இடத்துல யார நீங்க டேமேஜ் பண்றீங்க. திமுகவுக்கு ஒரு செக் வைக்கிறாரு. திமுக சொல்லி நீக்கிட்டாருன்னு ஒண்ணு, திமுகவுக்கு செக் வைக்கிறாரு ஒண்ணு. எது உண்மை? மன்னர்கள் ஆளுகிறார்கள் சொல்லிட்டு ஒரு நீண்ட தூர பயணத்தை நடத்த முடியுமா? முட்டு சந்து மாதிரி முட்டிட்டு நின்றாரு. விஜய் வந்திருக்காரு, அவரே டைரக்டருக்கு மோகன் தானே. அரசியல்ல ஒரு புதிய அவர் அது இப்போ நீங்க வரட்டும், நீ தானே பார்க்க போறீங்க அடுத்தடுத்து. சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். பெங்கல் புயலில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நிவாரண நிதியை முதலமைச்சரை சந்தித்து திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வழங்கினார். பெஞ்சல் புயல் ஓய்ந்தாலும் கூட்டணி புயல் இன்னும் ஓயலை, அது இன்னும் வீசிக்கிட்டே தான் இருக்கு. துணை பொதுச் செயலாளராக உங்கள் கட்சியில் இருந்த ஆதவ் அர்ஜுனா அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. இப்போ அவர் தரப்புல இருந்து ஒரு அறிக்கையும் வெளியாகி இருக்குது. அனைவருக்கும் அதிகாரம் அப்படின்றத அந்த முழக்கத்தை தொடர்ந்து நான் பேசுவேன், அதை கைவிட மாட்டேன். கட்சியின் நலன் கருதி தான் நான் பேசினேன். கட்சியில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள் அவங்களுக்கு நான் எந்த அளவுக்கு கட்சிக்கு நன்மை செய்திருக்கிறேன்றது தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத அவர் அந்த அறிக்கையின் மூலமா உணர்த்துறாரு. தலித்துகளுக்கு அதிகாரம் போய்விடக்கூடாதுன்று நினைக்கிறதா மன்னராட்சிக்கு அடையாளம் அப்படின்னு மீண்டும் திமுகவை உரசுறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த முடிவை தலைவர் எடுத்திருக்கிறார். தலைவர் எடுத்திருக்கிற முடிவையே அவர் கொஸ்டின் பண்றார் அப்படின்னு தான் அதுக்கு பொருள்படுது. இப்போ தலைவர் 2ஆம் கட்ட நிர்வாகிகளின் பேச்சை கேட்டு எடுத்து விட்டார் அப்படின்னு ஒரு பொருள், திமுகவின் பேச்சை கேட்டு எடுத்து விட்டார் அப்படின்னு ஒரு பொருள். இதுல இப்போ திமுக கொச்சைப்படுத்தப்படுகிறதா, தலைவர் குறைத்து மதிப்பிடப்படுகிறாரா? இல்லை, உங்க தலைவர் கொடுத்த அறிக்கையிலேயே உங்க கட்சி சார்பாக ஒரு அறிக்கை வந்துச்சு இல்லை, அதுலேயே ஆதவ் அர்ஜுனா கட்சிக்கு எதிராக செயல்படுவதாக தலைமை நிலையத்திற்கு புகார் வந்துச்சு அப்படின்னு தான் இருக்கே தவிர நேரடியாக தலைவர் அதை கவனிச்சாருன்ற மாதிரி அந்த அறிக்கையில் எங்கேயும் இல்லையே. இல்லையே, நேற்று கூட ஊடகத்தில் தெளிவாக சொல்லியிருக்காரு. நானும் அப்படி பேசுறதுக்கு பிறகு அவர் என் தொடர்புல இருக்காரு, நாம் பேசணும், இன்னும் கட்சியில நீடிக்கிறாரு. கட்சியில இடைநீக்கம் செய்யப்படுறவரே ஒரு கட்சியில தான் நீடிக்கிறாரு. கட்சியில நீடிக்கிறவரை கட்சியில நீடிக்கிறாரு சொல்ல. இடைநீக்கம் செய்யப்பட்ட பிறகும் அவர்கிட்ட நாங்க விளக்கம் கேட்போம், கட்சியின் உயர்மட்ட குழு முடிவு எடுக்கும், ஒரு சாஃப்டா தான் அதை டீல் பண்றாங்க. அவர் ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தரை வேற எதிரியாவா பார்க்க முடியும்? அவர் கட்சி தலைமையை ஏற்று வந்திருக்கிறாரு. ஒரு தலித் அல்லாதவர் கட்சியில் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் அவருடைய முரண்பாடான கருத்துக்களுக்காக அவர் மீது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்காக ஒரு பகை சக்தியை பார்க்குற மாதிரியே பார்க்க சொல்றீங்க. கட்சிக்காரர்ல அவரு. அப்போ ஒரு கட்சிக்காரர் ஒரு கட்சி தலைவர் எப்படி அணுகணுமோ, என்ன ப்ராசஸ்ல அதை டீல் பண்ணணுமோ அப்படி தானே பண்ண முடியும். அவர் சொல்றாரு இவர் சொல்றாருங்கிறதுக்காக ஒரு முடிவு எடுக்க முடியும். ஒரு தலைவர் அவருக்குன்னு ஒரு முடிவு இருக்குல்ல. இப்போதும் அவர் முடிவு எடுத்திருக்கிறார். அவரு சொல்றாரு இவரு சொல்றாரு, கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, அந்த கட்சி சொல்லுது இந்த கட்சி சொல்லுதுன்னா அவர் எந்த முடிவும் எப்போ எடுக்க மாட்டார். அப்படி எடுத்து விட்டார் என்று சொன்னால் அது அவருடைய தலைமைக்கு அழகு கிடையாது. அப்படி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தலைவரும் அவர் கிடையாது. அவரை மதிப்பீடு செய்யணும்னா அவர் முடிவை அவர் எடுப்பார், அதில் உறுதியாக எடுப்பார், உறுதியான நிலைப்பாடு உடையவர். அவர் கன்வீன்ஸ் ஆகாம ஒரு முடிவு எடுக்க மாட்டாருன்னு நம்புறது தான்
அவருக்கு கொடுக்குற மரியாதை, அவரை பற்றிய மதிப்பீடு. ஆனா இங்க என்னென்ன சொல்லப்படுது பாருங்க. இது யாரை நோக்கிய ஒரு சிறுமைப்படுத்தும் செயல் இது? கட்சி நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறார் என்பது தலைமை நிலையத்தின் கவனத்திற்கு தெரிய வந்தது. தலைமை நிலையம்னா தலைமை நிலையம்னா யாரு? அவங்க தலைமை கட்சி, நிலையம்னா குழு. எங்க அந்தரத்துல தனியா தொங்கிக்கிட்டா இருக்கு? தலைமை நிலையம்னா தலைவர் தானே அது. தலைவரை உள்ளடக்கிய தலைவரின் தலைமையிலான நிலையம் தானே அது. தலைமை நிலையம்னா என்ன? இல்ல அது ரொம்ப சாஃப்டா பூசி மொழிகி சொல்ற மாதிரி இருக்குல்ல. இல்ல, என்னங்க? நேரடியா சொல்லு. நேரடியா தானே நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு. இதுக்கு மேல என்னங்க செய்யணும்? நடவடிக்கை இல்ல எடுக்கலன்னா அந்த ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேக்குறீங்க. நடவடிக்கை எடுத்துட்டா திமுக சொல்லி நடவடிக்கை எடுத்துட்டதா சொல்றீங்க. நடவடிக்கை எடுத்துட்டா 2ஆம் கட்ட நிர்வாகிகள் சொல்லி நடவடிக்கை எடுத்துட்டாருங்கிறீங்க. தலைவருக்கு ரோலே கிடையாதா? திமுக சொல்லி இல்ல, எடுத்துட்டாரு, அது 2ஆம் கட்ட அது நிர்வாகிகள் யாரால சொல்லி அந்த எடுத்துட்டாரு. கேள்விகள் வருது? யாரால வருது? ஏன் வருது? நீங்களா எழுப்புறீங்க. அவர் தலைவர் எடுத்திருக்கிறாரு, விட்டுட்டு போயிட வேண்டியதானே. அதுக்கு ஒவ்வொரு காரணங்களை சொல்லி இல்ல, எடுக்காட்டா விகடன் ஒரு நிகழ்ச்சியில காரணம். கலந்துக்கலாம்னு அனுமதி கொடுத்தது யாரு? நீங்க கலந்துக்குங்க அப்படின்னு அனுமதி கொடுத்தது யாரு? அவரு தாங்க அந்த நிகழ்ச்சியை நடத்துறாரு. நடத்துற ஒருத்தரை நீங்க போகாதீங்கன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அது ஒரு ஜனநாயக விரோத செயல் இல்லையா? எங்க தலைவர் ஒரு ஜனநாயக தலைவர், ஒரு முதிர்ச்சியான அணுகுமுறைகளை கொண்ட தலைவர். சும்மா இந்த என்ன கிள்ளிட்டான் நுள்ளிட்டான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு விஷயத்தை அணுகிறவர் கிடையாது. ரொம்ப முதிர்ச்சியான தலைவர். அவர் நடத்துற நிகழ்ச்சியில அவரை போகக்கூடாதுன்னு சொல்றது மரியாதையா இருக்காது. போங்க. ஆனால் நீங்க வெறும் விஓசி நிறுவனர் அல்ல, துணை பொதுச் செயலாளர் விசிக. அதை மனசுல வச்சுக்கிட்டு அந்த நிகழ்ச்சியில கலந்துக்குங்க. அரசியல் எதுவும் பேசாதீங்க. அந்த நூல் குறித்து மட்டும் பேசுங்க. அப்ப கரெக்டா இருக்காருல்ல எங்க தலைவர்? விசிக துணை பொதுச் செயலாளருமாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். விஓசி நிறுவனராக மட்டும் இல்லை. விஓசிக்காக அந்த நிறுவனராக இருந்து அந்த நிகழ்ச்சி நடத்துற இடத்துக்கு நீங்க போகாம இருக்க முடியாது. போங்க. அதுக்கு நான் அனுமதிக்கிறேன். ஆனா விசிக துணை பொதுச் செயலாளர் நீங்க இருக்கிறதுனால அரசியல் பேசிடாதீங்க. அந்த நூல் குறித்து மட்டும் பேசுங்க. எங்க தலைவர் எவ்வளவு மாண்பா வழிபட்டிருக்காரு. இல்ல அப்ப உங்க தலைவர் சொல்ற பேச்சு அவர் கேட்கல. அதனாலதான் நடவடிக்கை. இடைநீக்கம் தான் அது. ஆமா, அப்படிதான் செய்ய முடியும். கட்சி அப்படித்தானே செய்ய முடியும். இல்ல இப்ப அண்ணாமலை கூட சொல்றாரு, விசிகாவின் மெயின் ஃபண்டரா இருக்கிறாரு ஆதவ் அர்ஜுனா, அதனால அந்த தயக்கம் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப அபத்தமான ஒண்ணுங்க. இந்த கட்சிக்கு 25 ஆண்டுகள் ஆகுதுங்க. ஆதவ் 7, 8 மாசம் ஆச்சு. 24 ஆண்டுகளும் இந்த கட்சி எப்படி நடை போட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்குது? கட்சி அங்கீகாரம் பெறக்கூடிய இடத்துக்கு வந்திருக்குதுல்ல. தேர்தல் அரசியலுக்கு 25 வருஷம் அதுதான் ஆகுது. சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம். அப்ப 35 ஆண்டு கால பொது வாழ்க்கையில ஆதவ் ஃபண்ட் கொடுத்து தான் இந்த 35 வருஷம் பொது வாழ்க்கையும் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா எங்க தலைவர் நடத்தி இந்த இடத்துக்கு கட்சியை கொண்டு இல்ல நிறுத்திருக்காரு. ஏன் இவ்வளவு தாமதம், இவ்வளவு யோசனை? அதெல்லாம் வெளியே உள்ளவங்களாக முடிவு பண்றது. ஒரு கட்சி தலைமை அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவரை எப்ப நீக்கணும், எங்க நீக்கணும், எப்படி நீக்கணும்லாம் வெளியே உட்கார்ந்துகிட்டு இருந்து சொல்லிட்டே இருப்பீங்களா? அப்ப அந்த தலைமை என்ன வருது? அப்புறம் எங்க தலைவரோட இயல்பு ஒண்ணு சொல்றேன். நீக்குங்கன்னு சொன்னா நீக்க மாட்டார். நீக்காதீங்கன்னு சொன்னா நீக்குவார். நீக்கினாதான், நடவடிக்கை எடுத்தாதான் முதலமைச்சர் சந்திக்க முடியும்ன்ற நிர்பந்தம் திருமாவளவனுக்கு ஏற்பட்டது. முதலமைச்சர் அதனாலதான் நீக்கிட்டு முதலமைச்சர் சந்திச்சாரு. முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கு என்ன இன்னைக்கு கூட்டணி பேச்சும் சீட்டு பெறதுக்குமாவா சந்திச்சோம்? நீங்க அதுக்கு சந்திக்கிறதா ஒரு இருந்தா அரசியல் சூழல்ல அப்படி ஒரு நிபந்தனையை வச்சாங்கன்னு கூட ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா சந்திச்சது எதுக்கு? எவ்வளவு நேரம் சந்திச்சோம்? ஒரு 5 நிமிடம். அதுவும் சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கும்போது எங்க தலைவர் வந்தாரு. நாங்க சட்டமன்றத்துக்குள்ள இருந்து வெளியே வந்தோம். ஒரு அறையில காத்திருந்தோம். முதலமைச்சர் சட்டமன்றத்தை முடிச்சிட்டு வந்தாரு. 5 நிமிடம். உட்கார்ந்து பேச கூட இல்லை. நின்றுகிட்டே அந்த நிவாரண தொகையை கொடுத்தோம். பேரிடர் நிவாரண நிதி முதலமைச்சருக்கு. அந்த சந்திப்புன்றது முன்னாடியே ஏற்பாடு செய்யப்பட்டதா? முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டதா? பேரிடர் வந்த பிறகுதானங்க நேற்று இரவு தான் தீர்மானிக்கப்பட்டதா? பேரிடர் இப்போ அவர் எங்க தலைவர் பயணத்தில் இருந்தாரு. நேற்று மதுரையில் இருந்தாரு. மதுரையில் இருந்துட்டு சென்னையில முதலமைச்சர் சந்திக்க முடியுமா? முந்தா நாள் இன்னொரு ஊர்ல இருந்தாரு. அவருக்கு இன்னைக்கு தான் சென்னையில இருந்தாரு. இன்னைக்கு நேரம் கேட்டோன்னா கிடைச்சது. நேற்று தான் நேரம் கேட்டோம், இன்னைக்கு கிடைச்சது. காலையிலே சட்டமன்றம் நடக்கிறனால முதலமைச்சர் அவரும் சென்னையில் இருப்பாரு. நாளைக்கும் சென்னையில் இருப்பாரு. நாளன்னைக்கு அவர் கேரளாக்கு போயிடுவாரு. அப்ப இன்னைக்கு சென்னையில் இருக்கிறாரு. சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்குது. முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நாங்கள் அறிவிப்போம்னு நேற்று தலைவர் அறிவிச்சிட்டாரு. அறிவிச்ச உடனே கொண்டு போய் காசை கொடுத்துருக்கிறோம். இதுல என்ன? அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அது எங்க கட்சியில் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை. இது ஒரு கட்சி முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நிதி கொடுக்கிற ஒரு நடவடிக்கை. ரெண்டு சம்பந்தம் இல்லைன்றீங்க. என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? முதலமைச்சர் சந்தித்து விட்டு வெளியே ஆதவ் அர்ஜுனா நீக்கத்தை பத்தி தான் பேசுறாரு. அதை பத்தி நீங்க கேக்குறீங்க. முதலமைச்சரை சந்தித்து இப்ப நிவாரண நிதி கொடுத்தது சம்பந்தமா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்களா? அவர் நடந்து வரும்போதே நடக்க ஆதவ் அர்ஜுனாவை நீக்கி விட்டீர்களே, அது பத்தி என்னன்னு தான் பேசி அவர் நடந்துகிட்டே பேட்டி கொடுத்துட்டு வர்றாரு. பாருங்க, நடக்க கூட விடல. அந்த இடத்துக்கு பிரஸ்ஸை வழக்கமா தலைமைச் செயலகத்துல சந்திக்கிற இடம்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துக்கு கூட அவரை வர விடல பிரஸ். உள்ள பூந்து
அவர் அங்க வெளியே வரும்போதே பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரு நடந்துகிட்டே அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இடத்துக்கு வர்றாரு. அதுக்குள்ள 4 பேட்டி முடிஞ்சிருச்சு. முழுக்க முழுக்க ஆதவ அர்ஜுனா பத்தி. அப்ப ஊடகங்கள் நீங்க தீயா அலைகிறீங்க. நாங்க என்ன பண்றது? நாங்க எப்போதும் போல இருக்கோம். இல்ல அந்த விழாவுல பேசுனது ஆதவ அர்ஜுனா. ஆமா. அனுமதிச்சவரு உங்க தலைவரு. இல்ல, அப்ப பேச ஊடகங்கள் அனுமதிக்கல. அதான் இதுதான் திரிக்கிறது. ம். எங்க தலைவர் அவர் தானே கலந்துக்க சொன்னாரு. கலந்துக்க சொன்னாருங்கிறது அப்ப கலந்துக்கிறவர் பேச ஏன் மாட்டாரா? ஏன் கலந்துக்க சொன்னேன்னு அவர் கலந்துக்கிறவர் பேச சொல்லிட்டாரு. மாட்டாரா? ஏங்க, ஒரு ஜனநாயகம் மிக்க தலைவர். அவர் சர்வாதிகாரி இல்ல. ஜனநாயக பண்புள்ள தலைவர். ஆதவ அர்ஜுனா ஏற்பாடு பண்ண நிகழ்ச்சி. அவரு வெளியிடக்கூடிய புத்தகம். விகடனோட இணைந்து. அந்த நிகழ்ச்சிக்கு நீ போகாதன்னு சொன்னா அது தவறு. ஏன்னா அவர் ஏற்பாடு பண்ணவரே போகாதன்னு சொன்னா என்ன ஆகும்? அப்போ அவர் அந்த சுதந்திரத்தை அவருக்கு வழங்குறார். அதுதான் சரியான நடவடிக்கை. அந்த சுதந்திரத்தை வழங்கினாலும் அவர் விசிக பொறுப்பாளர் இல்லைன்னா அவருக்கு எந்த நிபந்தனையும் போட வேண்டியதில்லை. அவரும் எங்க தலைவர்கிட்ட வந்து போலாமான்னு கேட்க வேண்டிய தேவையும் கிடையாது. அவர் விசிக துணை பொதுச் செயலர் என்பதனால எங்க தலைவர்கிட்ட கேட்கிறார். எங்க தலைவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க போலாம். ஏன்னா நீங்க விஓசி நிறுவனர். அதுதான் அந்த அந்த நிறுவனத்தின் சார்பில் தான் நடத்துறீங்க. போங்க. ஆனா விஓசி நிறுவனரா நடந்துக்குங்க. விசிக பொதுச் செயலாளரா நடந்துக்காதீங்கன்னு சொல்றாரு. விசிக பொதுச் செயலாளரா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணணும்? அங்க வந்து அரசியல் பேசக்கூடாது. விஓசி நிறுவனர்னா அந்த இதை மட்டும் நீங்க பார்த்துட்டு போயிருக்கணும். அந்த விழாவுக்கு என்ன அதை மட்டும் பேசுங்க, அரசியல் பேசாதீங்க. பேசாதீங்க. அதை மீறிட்டார் அவரு. மீறினா கட்சி ஒழுங்கு மீறுறது தானே. தலைவரின் கட்டுப்பாட்டை தாண்டறது தானே. தலைவர் வைத்த வரையறையை வந்து மீறுறது தானே. அப்போ அந்த தாண்டியதற்காக, மீறியதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. யார் செஞ்சாலும் இந்த நடவடிக்கை தான். ஆதவ் மட்டும் இல்ல, நானே செய்தாலும் இந்த நடவடிக்கை தான். ஆனா நாங்க யாரும் இப்படி செஞ்சது இல்ல. நீங்க சொல்லுங்க. நான் 15 வருஷமா கட்சியில இருக்கேன். ஒரு முறை இப்படி தலைவருடைய கட்டுப்பாட்டை நான் மீறிட்டேன்னு ஒண்ணு சொல்லுங்க. இல்ல, விசிகா துணை பொதுச் செயலாளர்கள் பேசுறது சர்ச்சையாகிறது உண்டு. அது கூட்டணிக்கு வந்து இருக்குமா இல்லையான்ற விவாதங்கள் ஏற்கனவே ஆதவ அர்ஜுனாக்கு முன்பாவே நடந்து தலைவர் வந்து அவங்கள்ட்ட சொல்லி தலைவர் சொன்னதை மதித்து அவங்க வந்து அதை வாபஸ் வாங்கியிருக்காங்க, திருத்தி இருக்காங்க. பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ரவிக்குமார் பேசியிருக்காரு, வன்னியரசு பேசியிருக்காரு. தலைவர் கூப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறம் தலைவர் டோன்ல எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. நடந்திருக்கா இல்லையா? நானே அப்படி வந்து கட்சிக்குள்ள ஒரு சின்ன முரணை வந்து நான் பொது வழியில ஃபேஸ்புக்கில் எழுதிட்டேன் 2016. உடனே கூப்பிட்டு தலைவர் வந்து அப்படி செய்யாதீங்கன்னாரு. அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளவே நான் அந்த பதிவை நீக்கிட்டேன். கட்சிக்கு கட்டுப்படுறது, அதுதான் கட்சி கட்டுப்படுறது. அப்போ அதனால என் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை எழல. ஏன்னா தலைவர் சொன்னதை நான் கேட்டுட்டேன். ஆமா, நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் நம்ம பண்ண தப்பு. அது கட்சின்னு ஒன்று இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை கட்சிக்கு உள்ளதான் பேசணும். கட்சிக்கு வெளியே பேச வேண்டிய விஷயங்களை கட்சிக்கு வெளியே பேசணும். கட்சிக்கு உள்ள பேச வேண்டிய விஷயங்களை கட்சிக்கு உள்ள பேசணும் அப்படிங்கிற ஒரு வரையறை. எல்லாரும் அதை மதித்து நடந்தாதான் ஒரு தலைவரால் ஒரு கட்சியை கொண்டு போக முடியும். தோன்றதையெல்லாம் பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டா ஒரு கட்சி எப்படி நடத்த முடியும்? இல்ல, அது கட்சி நலனுக்காக தான் பேசுறேன். கட்சி நலனுக்காகவே இருந்தாலும் நம்மளை விட அதை தலைவர் பேசுவார்ல முதல்ல. ஏன்னா தலைவர் பேசினது தானே. இப்ப ஆதவே அறிக்கையில் என்ன சொல்றாரு? எழுச்சி தமிழர் முன்வைத்த முழக்கத்தை தான் நான் முன்வைத்தேன். அப்ப எழுச்சி தமிழர் முன்வைத்த முழக்கம் தானே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு. அவர் எங்கேயாவது கூட்டணியில போய் நிபந்தனை வச்சு பேசினாரா? அவர் தான் பேசணுன்ற ஒரு அழுத்தத்தை கட்சி நலனுக்காக ஏற்படுத்தலாம்ல. அது அவரே ஏற்படுத்துவார். தலைவரை ஏற்படுத்தி நமக்கு வழிகாட்டுவார். ஏன்னா அவர் பேச தெரியாம நம்மளை தூண்டி விட்டு பேசி அதன் மூலம் ஒரு வழி ஏற்படுத்த வேண்டிய நிர்பந்தம் தலைவர் சொல்றாங்களே. அவர் பேச வேண்டியது திரும்ப நீங்க பாருங்க. இந்த இடத்துல யாரை வந்து நீங்க டேமேஜ் பண்றீங்க? திமுக சொல்லி கேட்டுட்டாருன்னு ஒரு டேமேஜ், சக நிர்வாகிகள் சொல்லி கேட்டுட்டாருன்னு ஒரு டேமேஜ், அப்புறம் வந்து அவரை பேச வச்சு இவர் அமைதியா இருந்து வேடிக்கை பார்க்கிறாருன்னு ஒரு டேமேஜ். அவர் அப்படிப்பட்ட ஆளா? இல்ல, அதான் 35 வருடங்கள்ல அப்படி எங்கேயாவது செஞ்சிருக்காரா? செய்யாத திருமாவளவன் இந்த நேரத்துல இவ்வளவு தடுமாற்றங்கள் ஏன்? அதுதான் இதெல்லாம் அவர் செய்யறாரு. இவரு செய்யல. இவருக்கு அந்த பண்பு கிடையாது. நீங்களே சொல்றீங்க 35 வருஷமா இப்படி வந்து இன்னொரு கட்சி சொல்லி அவர் கேட்க மாட்டாரு. சக நிர்வாகிகள் சொன்னதுனால ஒரு முடிவு அவர் எடுக்க மாட்டாரு. எல்லாருடைய கருத்தையும் உள்வாங்கிப்பார். ஆனால் முடிவை அவர் எடுப்பார். அவர் கன்வின்ஸ் ஆகணும். கன்வின்ஸ் ஆனா மட்டும்தான் ஒரு முடிவு எடுப்பார். நான் சொன்னதுனால ஒரு முடிவு எடுத்துருவாரா? இல்ல, அதான் கன்வின்ஸ் ஆகுறது ஏன் இவ்வளவு நேரம், இவ்வளவு காலம்? அது ஒரு கட்சி நடத்தக்கூடிய அவருக்கு தாங்க தெரியும். நம்ம வெளியே இருந்து உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? ஏன் இவ்வளவு காலம், ஏன் இவ்வளவு நேரம், அவரை ஏன் நீக்கவில்லை, ஏன் வந்து உள்ளே வைத்திருக்கிறீர்கள்? திமுகவுக்கு ஒரு செக் வைக்கிறாரு. அதான் அரசியல். அதாவது ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும். திமுக சொல்லி நீக்கிட்டாருன்னு ஒண்ணு, திமுகவுக்கு செக் வைக்கிறாருன்னு ஒண்ணு. எது உண்மை? தயவு செய்து சொல்லுங்க. எங்களுக்கே குழப்பமா இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து நாடகம் நடக்கிறதெல்லாம் பேசுறாங்க. அதாவது நாடகத்தை யார் நடத்துவாங்கன்னா, எங்க பேரம் அதிகமா படியும், எங்க போய் வாரி கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஆசாபாசங்களுக்கு அடிபணியக்கூடியவர்கள் வந்து செய்யற வேலை அதெல்லாம்.
இவர் அப்படி எங்கேயாவது இது வரைக்கும் செஞ்சிருக்காரா? அப்படி பேரம் பேசி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? கொள்கையை முன்னிறுத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரே தவிர, சீட்ட முன்னிறுத்தி, அதை முன்னிறுத்தி, இதை முன்னிறுத்திலாம் அவர் பேசினதும் கிடையாது. அப்படிப்பட்ட தலைவரும் இல்ல அவரு. அப்போ அவருடைய இயல்பு நல்லா தெரியும் எல்லாருக்குமே. அவர் மீதான மரியாதை அதுதான் இன்னைக்கு அரசியல் களத்துல. அவர் வந்து ஒரு லாயலான லீடர். ஒரு நம்பகத்தன்மை உள்ள தலைவர். சொன்ன சொல்ல உறுதி கடைபிடிக்கக்கூடிய ஒரு தலைவர். பதவிக்காக, பணத்துக்காக போய் ஒரு பேரத்துல ஈடுபடாத தலைவர். அப்படிங்கிறது தான் அவர் மீதான நன்மதிப்பே. இன்னைக்கு விஜய் ஏன் அவரை வந்து கூப்பிடுறாரு? ஏன் வந்து எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, எத்தனையோ கட்சிகள் இருக்காங்க. அவங்கள ஏன் விஜய் டார்கெட் பண்ணல? இவரை பார்க்கிறாரு அவரு. இவர் வந்து ஒரு நல்ல தலைவர், ஒரு கூட்டணியை உயிர்ப்போட கொண்டு போகக்கூடிய தலைவர். இவர் நம்ம பக்கம் வந்துட்டா நம்ம கூட்டணி வந்து ஒரு வலுவாயிடும் அப்படின்னு அவர் பார்க்கிறாரு. அப்போ ஒரு நம்பகத்தன்மை இல்லாத தலைவர்களை அவரு தேடல பாருங்க. நம்பகத்தன்மை இருப்பதனால தான் விஜயும் அதை விரும்புகிறார். விஜயும் அதை விரும்புறாரு. அதுக்கு காரணம் தான். இப்ப இந்த ஆதவர்ஜுனா பிரச்சனைக்கு நீங்க ஒரு இடைநீக்கம் அப்படின்லாம் சொல்லிட்டீங்க, அதை அறிவிச்சிட்டீங்க. ஆனா தமிழ்நாட்டில் மன்னராட்சி நடக்கிறது அப்படின்ற விமர்சனம் இருக்குல்ல, அதை வந்து உருவாக்கிட்டாங்க. ஆதவர்ஜுனா சொல்லிட்டாரு, விஜயும் சொல்லிட்டாரு. இப்ப அந்த விமர்சனத்தை திமுக எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கு. உதயநிதிலாம் அதுக்கு பதில் சொன்னாரு, அமைச்சர்கள்லாம் பதில் சொன்னாங்க. இப்ப இந்த உரசல்ல திமுக விசிக டேர்ம்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா எலெக்ஷன் டைம்ல? என்னங்க வந்து வைகோ கட்சியை விட்டு வெளியே போனது வந்து ஆதவர்ஜுனாவும் விஜயும் வந்து பேசினதுனாலயா? என்ன இது நீங்க வந்து ஈவிகே சம்பத் வெளியே போனார, அது வந்து ஆதவர்ஜுனும் விஜய் வந்ததுனாலயா? திமுகல காலங்காலமா இந்த வாரிசு திமுகல இருந்து வெளியே போன திமுகவும் உடையுது. அது எம்ஜிஆர் உடைச்சாரு, வைகோ உடைச்சாரு. திமுக சந்திக்கிற பிரச்சனையே, நெருக்கடியே, விமர்சனமே காலங்காலமா இதுதானே. குடும்ப கட்சி, குடும்ப ஆட்சி, கலைஞருக்கு மகன், அந்த மகன், மருமகன், பேரன், மகள், இவங்களை எல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு நேத்துக்கு விமர்சனமா? இன்னைக்கு நேத்துக்கு விமர்சனம்னா சொல்லுங்க, பேசுவோம். காலங்காலமா மக்களும் இதை கேட்டு கேட்டு புளிச்சு போய், மக்களும் எல்லா கட்சியிலும் இதை பார்த்து பார்த்து புளிச்சு போய், திமுகவை இதுக்காகவே எதிர்த்தவங்களும் வெளியே போய் தனி கட்சி கட்டி அவங்களும் அவங்க வாரிசுகளையே கொண்டு வந்து நிறுத்தி அதையும் மக்கள் பார்த்து, ஓ இது இவ்வளவுதான் கதையான்னு மக்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்ன வாரிசுன்னு சொல்லிக்கிட்டே இன்னைக்கு வந்து இப்ப தாவேகால ஒருத்தர் பேசுறாரு. ஏன் உதயநிதிக்கு கொடுக்கணும்? பிறப்பின் அடிப்படையில் கனிமொழி கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு பெண்ணா இருக்காங்க. கனிமொழி யாரு? அதாவது அவங்களுக்கே குழப்பமா இருக்கு பாருங்க. ஸ்டாலின் குடும்பத்துக்கு மட்டும் ஏன்? கலைஞர் குடும்பத்திலேயே ஸ்டாலின் குடும்பத்துக்கு மட்டும் ஏன்றதான கேள்வி. கனிமொழியும் நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்காங்க, கட்சியில முக்கியமான பொறுப்பு எல்லாமே தானே இருக்காங்க. பிஜேபிக்காரங்க எல்லாம் அழகிரி மட்டும் என்ன தக்காளி தொக்கா அவருக்கு கொடுக்க கூடாதுன்னு அவங்க வேற வர்றாங்க. அப்ப பிரச்சனை அது இல்ல. அந்த கட்சி முடிவு பண்ணுது. அந்த கட்சியில யார் தலைமை பொறுப்புல இருக்கணும், யார் அந்த கட்சியை வழி நடத்தணும்னு அந்த கட்சி முடிவு பண்ணுது. அந்த கட்சி மட்டும்தான் இதை முடிவு பண்ணுதா? பாமக யாரை முடிவு பண்ணியிருக்குது? தேமுதிக யாரை முடிவு பண்ணியிருக்குது? புதிய தமிழகம் யாரை முடிவு பண்ணியிருக்குது? ஐஜேகே யாரை முடிவு பண்ணியிருக்குது? தமிழ் மாநில காங்கிரஸ் யாரை முடிவு பண்ணியிருக்குது? இந்தியா முழுவதும் வந்து அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், உமர் அப்துல்லா, ஜெகன்மோகன் ரெட்டி, குமாரசாமி, மெஹபூபா முஃப்தி, இன்னும் எனக்கு ஞாபகம் இல்லை நிறைய, அவர் நவீன் பட்நாயக், அப்படியே இந்தியா முழுவதும் வளம் வாங்க ஒரு ரவுண்ட் அப்படி போயிட்டு வாங்க வந்து. அப்படி ஏன் நம்ம ராகுல் காந்தி அவரை விட்டுட்டோம்? அவரு அப்ப நம்ம கூட்டணியினுடைய தலைவர்ல இருந்து நம்ம கூட்டணி கட்சிகள் அத்தனையும், அதுக்கப்புறம் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளோட தலைவர்கள் அத்தனை பேரும் முழுக்க முழுக்க இப்படித்தான் இருக்கு. இப்போ இதை வைத்துக்கொண்டு நீங்க மன்னர் பரம்பரைன்னு சொன்னா அப்ப ராகுல் காந்தி தலைமை ஏற்கலாமா வேணாமா? இந்தியா கூட்டணியை வச்சுக்கலாமா வேணாமா? அது ராகுல் பிரதமர் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இல்ல இப்பவே கூட்டணி நம்ம கட்டி வச்சிருக்கோம் இல்லையா? இல்ல பிரதமர் வேட்பாளராக கூட ராகுல் அறிவிக்க முடியலையே. அதாவது நாங்க அறிவிச்சோமே, அப்படி பார்த்தா நாங்க தான் அறிவிச்சோமா இல்லையா? அதனால வந்து இது அபத்தமான ஒரு வாதம். நீங்க வேற ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, உதயநிதியோட மோதணும்னா தாராளமா மோதுங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதுக்கு விசிகாவை ஒரு களமாக பயன்படுத்தி கொண்டு, விசிகாக்கு முதல்ல அப்படி ஒரு அஜெண்டா கிடையாதுல்ல. இந்த வாரிசு எதிர்ப்பு அப்படிங்கிறது விசிகாவோட அஜெண்டா கிடையாதுல்ல. இப்போ அன்புமணியை நாங்க எதிர்க்கிறோம். அவர் ராமதாஸுடைய பையன் அரசியலுக்கு வந்துட்டாருங்கிறதுக்காக எதிர்க்கிறோம். எதுக்கு எதிர்க்கிறோம்? விசிகா சக்தின்னு சொல்றீங்க. கொள்கை ரீதியா தான் எதிர்க்கிறமே தவிர வாரிசுங்கிறதுக்காக நாங்க இதுவரைக்கும் அந்த விமர்சனத்தை பாமக மேல வச்சதே கிடையாது. ஏன்னா அதை நாங்க ஒரு பிரச்சனையா பார்க்கல.
நாங்க சாதியவாதத்தை மதவாதத்தை தான் பிரச்சனையா பார்க்கிறோமே தவிர ஒரு வாரிசு ஒரு பொறுப்புக்கு வந்து அமர்வதை நாங்க பிரச்சனையா பார்க்கல. அது ஜனநாயகத்துக்கு கேடுதான். ஆனால் அது வந்து ஒரு பிரச்சனையா எங்களுக்கு வந்து வச்சு அரசியல் செய்ய முடியாது. அது ஒரு பிரச்சனையா வச்சு காய் நகர்த்த முடியாது. ஏன்னா எல்லா கட்சியிலயும் அந்த தன்மை தான் இருக்கு. எந்த கட்சியோட போய் பேசுவீங்க நீங்க? சரி, திமுகட்ட பேச வேண்டாம், விட்டுருங்க, வாரிசு. எந்த கட்சியிட்ட போய் பேசுவீங்க? எந்த அதிமுக அப்படி இல்லையே. எந்த அதிமுக இல்ல. அதிமுக விஜய் வந்திருக்காரு, அவர் வாரிசு சொல்ல முடியாது. அவரே வந்து டைரக்டருக்கு மோகன் தானே. அரசியல்ல ஒரு புதிய இனி அவர் அது இப்போ நீ வரட்டும், நீ தானே பார்க்க போறீங்க அடுத்தடுத்து அவர் கட்சியில நீ என்னென்ன நடக்க போகுதுங்கிறத நீ ஒரு ஒரு அனுபவமே ஆகிறதுக்கு முன்னாடியே எப்படி முடிவு பண்ண முடியும்? வந்தாதான் தெரியும், களத்துக்கு போனாதான் தெரியும். அதனால இதெல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு என்ன பர்சனல் அஜெண்டாவோ அதை வச்சுக்கிட்டு தீர்மானிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்சி அதை வச்சுக்கிட்டு தீர்மானிக்க முடியாதுல்ல. ஒரு லாஜிக் இருக்கணும். ஒரு கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் அது லாஜிக் இருக்கணும். அதுல ஒரு நீண்ட தூர பயணத்தை நம்ம நடத்தணும். இந்த முழக்கத்தையெல்லாம் வச்சு ஒரு நீண்ட தூர பயணத்தை நடத்த முடியுமா? மன்னர்கள் ஆளுகிறார்கள்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட தூர பயணத்தை நடத்த முடியுமா? முட்டு சந்து மாதிரி முட்டிட்டு நின்றாது. ஏன்னா அது திமுக தொடர்பானது மட்டும் இல்ல. நீங்க திமுக தொடர்பானது மட்டும்னா திமுக அதற்காக எதிர்த்து நம்ம ஒரு கலகம் புரியலாம். ஆனா நீங்க இங்க முட்டிக்கிட்டு அங்க போய் ராகுல்கிட்ட நிப்பீங்க, அங்க போய் அகிலேஷ் பாப்பீங்க, இங்க போய் தேஜஸ்வியில சந்திப்பீங்க, எங்க போய் தமிழ்நாட்டிலே சுத்தி சுத்தி தேமுதிகவை பாப்பீங்க, பாமகவை பாப்பீங்க, எங்க திரும்பினாலும் உதைக்கும். அப்போ உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதுதான் பிரச்சனைன்னா அப்ப வேற பிரச்சனை. இது இந்த பிரச்சனை இல்ல, வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. அதனால எங்க தலைவர் அதை நிதானமா கையாளுறாரு. இல்ல இது சரியா இல்ல, இது வேற ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு இதுல, இதையெல்லாம் வச்சு நம்ம கட்சியில நிலைப்பாடு எடுக்க முடியுமா அப்படின்னு அவர் யோசிக்கிறார். இல்ல இப்ப முடிவு எடுத்துட்டீங்க, ஆனா இதுக்கு முன்பாக அதை செய்துட்டுமே அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கா? நாங்க செய்யலையே. இல்ல ஆதவர்ஜுனா செய்தார் இல்லைங்க, அவர் எப்பவுமே செய்வார். அவர் இப்பவுமே செய்வேன்னு தான் சொல்லியிருக்காரு. இதே கருத்தை தொடர்ந்து பேசுவேன்னு சொல்லியிருக்காரு. அதை பேசுறதுக்கான களம் ஈசிக்கா இல்லல்ல. இது ஒரு ஆனா தொண்டர்கள் வாய்ஸ் தான் பேசுறாரு அவரு. தொண்டர்கள் வாய்ஸ் அது இல்லையே. தொண்டர்கள் வாய்ஸ்னா இது எங்க தலைவர் வாய்ஸ் தான் தொண்டர்கள் வாய்ஸ். இல்ல உங்க தலைவர் முதலமைச்சர் எங்க தலைவர்கள் வந்து சைனாக்காரர்கள் வாய்ஸ்ல பேசுறாரு, ஜப்பான்காரர்கள் வாய்ஸ்ல பேசுறாரா? இல்ல உங்க தலைவர் முதலமைச்சர் ஆகணும்னு விருப்பப்படுறீங்களா? அதுதான் ஆதவன் சொல்றாரு. தலைவர் முதலமைச்சர் ஆகணுங்கிறது எங்கள் கட்சியினுடைய நோக்கம், இலக்கு. ஆனா நாங்க ஒரு கூட்டணியில போய் இடம் பெறோம். அப்ப எங்கள் தலைமையில் கூட்டணி எல்லாரும் வாங்கன்னு நாங்க சொல்லணும். இல்ல இதுல இப்ப மூத்த அரசியல் விஜய் என்ன சொல்றாரு? தாவேக்கா ஆட்சியை பிடிப்போம், எங்க கூட கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. சீமான் என்ன சொல்றாரு? நாம் தமிழர் ஆட்சியை பிடிப்போம், ஒத்த கருத்து உள்ளவர்கள் எங்க தலைமையை ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு. விஜயே கட்சி தொடங்க போகிறாருன்னு சொன்னோன்னா அவர் என்ன சொன்னாரு? நான் தான் மூத்தவன், தம்பி என் பின்னாடி வரணும்னு சொன்னார். அப்போ அவர் தெளிவா சொல்றாருல. விசிக்கு அப்படி நாங்க சொல்லியிருக்கோமா? எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகணும்னு முழக்கத்தை தான் வச்சிருக்கோமே தவிர ஸ்ட்ராட்டஜியே நாங்க வைக்கலையே. ஏன் வைக்கல? அது எங்களுக்கு ஒரு அனுபவத்துல இருந்து ஒரு பாடமா இருக்கு. முதல் தேர்தலை சந்திச்சோம், 3வது அணியில ஓட்டு வாங்கினோம். ஒரு பெரிய கூட்டணியில் இடம்பெறுவது தான் நம்முடைய வலிமைக்கு ஏற்ற விஷயம்னு அந்த அனுபவத்தின் அடிப்படையில் கொண்டு போயிட்டு இருக்கோம். முதல்ல அதுவே பெரிய சவாலாக இருந்துச்சு, பெரிய கூட்டணியில் இடம்பெறுவதை. அந்த சவாலையே தாண்டி இப்போதான் வந்து கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கியிருக்கோம். இப்போதான் அந்த 2வது இடத்துல நாங்கள் இருக்கிறோம். 3வது இடத்துல இருந்து இப்போ 2வது இடத்துக்கு வந்திருக்கோம். முதல் இடத்தை நோக்கி நகரணும்னா அதுக்கு இன்னும் பெரிய வலிமை வேணும். நம்முடைய தலைமை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு ஒரு அரசியல் களம் அமையணும். இப்பவும் விஜய் வந்து எங்களை வாவான்னு கூப்பிடுறாரே தவிர அதிகாரம் வரட்டும், தலித்துகளுக்கு அதிகாரம் வரட்டும், ஏன் அண்ணன் முதலமைச்சர் ஆகட்டும், வேட்பாளர் வந்து தாவேக்காவின் சார்பில் முதலமைச்சர் வேட்பாளர் எழுச்சி தமிழர் தான், திருமாவளவன் அண்ணன் தான், அம்பேத்கரியத்தை நாங்க தான் தூக்கி பிடிக்கிறோம், அதுக்கு அடையாளம் இதுதான் அப்படின்னு அறிவிக்கட்டுமே. இவ்வளவு பேசக்கூடிய ஆதவ அர்ஜுன் அவர்களால அவர் நண்பர் விஜய்கிட்ட சொல்லி இதை செய்ய சொல்லிடலாமே, களமே மாறி போயிடுமே. திருமாவளவன் கனவை விஜய் தானே நிறைவேற்றிருக்காரு, அதுதான் நிறைவேற்றட்டுமேன்னு சொல்றேன். அவர் மேடைக்கு இவர் வரல அப்படி வருத்தப்படுறவரு அன்னைக்கே அந்த மேட்டரை உடைச்சிருக்கலாம்ல. அணுகுண்டு ஒன்று போட போகிறேன், நல்ல இந்த அணுகுண்டை போடட்டு. அப்ப அவங்கவுங்க அரசியல்ல தானே தெளிவா இருக்காங்க. அப்ப நாங்களும் எங்க அரசியல்ல தானே தெளிவா இருக்க முடியும். எங்களுக்கு வந்து எது நன்மை பயக்கும்னு எங்க தலைவருக்கு தெரியாதா? தன் வலிமை மாற்றான் வலிமை அறிந்து முடிவெடுப்பவர் தான் தலைவர். அப்போ எங்க வலிமை என்னன்னு எங்களுக்கு தெரியுது, மாற்றான் வலிமை என்னன்னு அதுவும் எங்களுக்கு தெரியுது, புலப்படுது. அதற்கு ஏற்ற வகையில் எது நல்ல முடிவோ, எது கட்சிக்கு நன்மை தரும் முடிவோ அதை தலைவர் எடுக்கிறார். எங்களிடம் கருத்துக்களை கேட்பார், முடிவை அவர்தான் எடுப்பார். இதை நம்பக்கூடியவன் தான் உண்மையான விசிக தொண்டனா இருப்பான். முடிவை இவர்கள் எடுக்கிறார்கள், தலைவர் அதுக்கு கட்டுப்படுறாரு அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான்னா அவன் அந்த தலைமைக்கு வந்து விசுவாசமானவன் இல்லை.
அந்த தலைமையவே அவன் டேமேஜ் பண்றான்னு அர்த்தம். அந்த தலைமையின் மேலே அவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அப்போ விசிகே தொண்டர்கள் தலைமையை நம்பக்கூடியவர்கள், தலைமையின் மீது மதிப்பு கொண்டவர்கள், முடிவை தலைவர் எடுக்கிறார் என்று நம்பக்கூடியவர்கள். 1000 கருத்துக்களை 1000 பேர் சொல்லுவாங்க, தலைவர் அதுக்கெல்லாம் ஈல்டாக மாட்டாரு, எல்லா கருத்துக்களையும் ஜனநாயக அடிப்படையில் உள்வாங்கிப்பாரு, ஆனால் முடிவை அவர் எடுப்பார் என்று நம்புகிறவன் தான் விசிகே காரன். முடிவை தலைவர் எடுக்கிறார், எடுத்திருக்கிறார். திமுக சொல்லி எடுக்க மாட்டார், சக நிர்வாகிகளினுடைய நிர்பந்தத்தில் எடுக்க மாட்டார், ஊடகங்களினுடைய புற அழுத்தத்திற்காக ஒரு முடிவை எடுக்க மாட்டார். இப்படியெல்லாம் அழுத்தம் வந்து அதுக்கு எதிரான முடிவை எடுப்பார். அப்படிதான் நான் நம்புறேன். விசிகே தொண்டர்கள் அப்படிதான் நம்புறாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்பாக திருமாவளவன் சொல்லட்டும் அதை நான் செய்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னாரு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கூட திருமாவளவன் ரொம்ப அரசியல் புகழ்ந்தாரு, அரசியல் ஆசான்னு சொன்னாரு. அந்த நிலை தான் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா திமுகவுக்கும் விசிகாவுக்குமான உறவுல? அதாவதுங்க, கருத்தியல் ரீதியில் வழிகாட்டக்கூடிய தலைவர் அப்படின்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதை உதயநிதியும் சொன்னார். அப்போ அதுல இருந்து நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அப்ப அவர் ஒரு சனாதன எதிர்ப்பு ஒண்ணு பேசுறாரு, ஒரு நெருக்கடியை சந்திக்கிறாரு. அந்த நெருக்கடியை சந்திக்கும் போது அவர் வந்து அதுக்கு வழிகாட்டியா எங்க தலைவரை சொல்றாரு. அப்போ அந்த அடிப்படையில கருத்தியல் வழிகாட்டி எங்க தலைவர் தான் இருக்கிறார். இப்போ இருக்காரா? எப்போதும் இருப்பார், உறுதியா இருப்பார். அதனால அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு கூட்டணியில் சலசலப்பு வர வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல இதெல்லாம் ஒரு சலசலப்பும் இல்லை. இல்ல, ஆனா இது செயற்கையாக ஊடகங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சலசலப்பு. இல்ல, அதான் இப்ப மூத்த அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க இல்லையா, அதாவது விசிகா வந்து வெளியே அனுப்பட்டும் அவங்களாவே அப்படின்னு வெயிட் பண்றாங்க, திமுக வந்து போறதுனா நீங்களே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற தகவல் எல்லாம் பேசுறாங்க. ஏன் வெளியே அனுப்பட்டும்னு நாங்க வெயிட் பண்ணணும், அவங்களா போட்டுன்னு திமுக விசிகா இருப்பது திமுக பெரிய நெருக்கடியா இருக்கு. என்ன நெருக்கடி? உச்சநீதிமன்ற தீர்ப்பு, உள்ளிட ஒதுக்கீடு தீர்ப்பு, அதை முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்கிறாரு. அதுல முரண்பாடு இருக்கு, நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க, நாங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்துறீங்க. மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திமுக வந்தாங்களே, அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டு கூடாது. அதான் ஒரு முறையை நீங்க முதலமைச்சரை போய் பாக்குறீங்கல்ல, ஒரு சர்ச்சை நடக்குது, முதலமைச்சர் போய் உங்க தலைவர் சந்திக்கிறாரு. இல்லையே, சர்ச்சை நடக்காமலேயே ஜவாஹர்லால் போய் சந்திக்கிறாரு, காங்கிரஸ் செல்வ பெருந்தகை சந்திக்கிறாரு, அங்கே நிறைய சர்ச்சைகள்லாம் வருது. வைகோ சந்திக்கிறாரு, கேபி சந்திக்கிறாரு, முத்தரசன் சந்திக்கிறாரு, எல்லாரும் தானே சந்திக்கிறாங்க. காதர் மைதீன் சந்திக்கிறாரு, யார் சந்திக்கல முதலமைச்சரை? எல்லாரும் தான் சந்திக்கிறாங்க. விசிகே வந்து இன்னைக்கு ஊடகங்கள் வந்து எப்படியாவது இழுத்து வெளியே விட்டுற முடியாதான்னு முயற்சி பண்றாங்க. இந்த நீங்க சொல்லக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் அவங்களுக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அஜெண்டா இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஏன் பேசுறாங்க, ஏன் பேசாம இருக்காங்கங்கிறதுக்கு காரணங்கள் இருக்கு. அதனால அதையெல்லாம் வச்சுக்கிட்டு விசிகே முடிவை விசிகே தாங்க எடுக்க முடியும், இன்னொருத்தர் எடுக்க முடியாது. மூத்த பத்திரிகையாளர்களா எடுப்பாங்க விசிகேவுக்கான முடிவை? விசிகாவின் முடிவை விசிகா எடுக்கும். எங்க தலைவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதுக்கு காரணங்களை நீங்க ஒவ்வொன்றா கற்பிச்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வந்து காலத்தால் அம்பலம் ஆயிடும். இப்ப இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஆதவ பணம் வாங்கிட்டாரு, அதனால ஆதவ நீக்க முடியாம இருக்காருன்னு. இப்ப என்ன சொல்லுவீங்க? இப்ப என்ன சொல்றாங்க? திமுக சொல்லி நீக்கிட்டாருங்கிறீங்க. டக்குன்னு இங்க இருந்து அங்க போயிட்டீங்க. இப்ப நீக்கலைன்னா இல்ல விளக்க கொடுக்கணும்னு வெயிட் பண்றாங்கல்ல. 6 மாதம் நீக்கங்க. 6 மாதம்ங்கிறது அரசியல் எவ்வளவு பெரிய பீரியடு. நீங்க அடுத்த தேர்தலுக்கான காய் நகர்த்தக்கூடிய காலம் இந்த 6 மாதம். 6 மாதங்களுக்கு பிறகு பேசுவோம் இதை பத்தி தான் உங்க தலைவர் சொல்றாரு. அப்படித்தான் ஒரு ஜனநாயக அமைப்பு அப்படித்தான் செயல்பட முடியும். என்ன இது ஹிட்லரா எங்க தலைவர்? ஹிட்லரா நடத்துறாரு இந்த கட்சியை? எங்க தலைவர் நடத்துறாரு. அவர் ஜனநாயக பண்பு மிக்க தலைவர். அவர் தலைமை ஏற்று வர்ற யாரையுமே அவர் நடவடிக்கைக்கு உட்படுத்த மாட்டார். அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார், அவங்கள்ட்ட பேசி பார்ப்பார், அவங்கள்ட்ட உரையாடி பார்ப்பார், அவங்களுக்கு புரிய வைப்பார். அதை மீறி மீண்டும் மீண்டும் அவர்கள் தவறிழைக்கும் பட்சத்தில் இது போன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்துவார். இதுதான் எங்க கட்சியினுடைய மரபு. 30 வருஷத்துல இந்த கட்சியில இந்த மாதிரி யாரையாவது தூக்கி வெளியே போட்டதா ஒன்று காட்டுங்க பார்ப்போம். அவங்களா போவாங்க. கட்சியில வந்து இந்த கட்சியினுடைய தன்மை அவங்களுக்கு செட் ஆகலைன்னா அவங்களா வெளியேறிடுவாங்க. எங்க தலைவர் நீக்கினாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது அந்த இந்த அசம்பாவிதங்கள் நடக்குது இல்ல, பொதுமக்களுக்கு இடையூறாக அந்த இடத்துல இப்படி பண்ணிட்டாங்க, இந்த இடத்துல இப்படி பண்ணிட்டாங்க நிர்வாகிகள்னு வரும்போது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை உட்படுத்தி ஒரு அறிவிப்பு கொடுப்பார். அப்பவும் இது போன்ற நடவடிக்கைகள் தான் செய்திருக்கோம். திரும்ப அவங்க வந்து தலைவர்கிட்ட இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க என்ன திரும்ப இணைச்சிங்கன்னு சொன்னா இணைச்சிக்குவார். அப்படித்தான் இதுவரைக்கும் பார்க்கிறோம். இதுவும் அது போல ஆதவ் அவர்கள் இனிமேல் நான் இந்த மாதிரியான கருத்துக்களை பேச மாட்டேன், கட்சி தலைமை என்ன சொல்கிறீர்களோ அதை நான் பேசுவேன், வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார்னா முடிஞ்சு போச்சு இல்லை மேட்ரு. இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில விஜய் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. வேங்கை வயல் என்னாச்சு
அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு கேட்கிறாருல்ல. இப்ப அது தீர்வு இல்லாமலே இருக்கா? அத வந்து ஏன் அவரு இன்னைக்கு தான் கேட்கிறாரு? முந்தா நாள் தான் என்னைக்கோ நடந்தது. கேட்கிறாருங்க. இல்லங்க. ஏன் கேட்கக்கூடாதா அவரு? கேட்கலையே, கேட்கலையே. முந்தா நாள் நடந்திருந்தா நீங்க வந்து நேத்து கேட்டது லாஜிக். நேத்து இன்னைக்கு இப்படி வரைக்கும் தீர்வு நேத் இல்லன்றதானே கேட்கிறாரு. அதாங்க நேத்து இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னு அவரு கேட்டா லாஜிக். அவரு கட்சி தொடங்கி 1 வருஷம் ஆகுது. மாநாடு வேற நடத்தினாரு மக்கள திரட்டி வச்சு. அதுல ஒரு தீர்மானம் கூட அவர் போடல. வன்கொடுமை தடுப்பு சட்டத்த வலுப்படுத்தணும்னு போராடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு தீர்மானம் அவர் போடல. ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேணும்னு கேட்கிறோம். முதலமைச்சர் முடியாதுன்னு மறுக்கிறாரு. சூப்பரா கையில எடுத்து அவர் அரசியல் பண்ணியிருக்கலாம். திமுகவுக்கு நெருக்கடி குடுக்கலாம். அத பத்தி அவர் பேச மாட்றாரு. அதே ஒரு தீர்மானம் போடல. இந்த பட்டியலின மக்கள் குறித்து எந்த தீர்மானமாவது விசிகவுடைய நம்ம தாவேக்காவுடைய மாநாட்டுல போடப்பட்டதா? விசிக மாநாட்டுல தானே போடப்படுது. இதெல்லாம் வந்து அவர் வந்து எங்களுக்கு சொல்லி தரணுமா? வேங்கை வயலுக்கு வந்து நாங்க தானே போனோம். நீங்க வந்தீங்களா? ஆமாங்க. திமுகவ நோக்கி எப்ப வைக்கிறாரு? இப்ப தான் வைக்கிறாரு. இன்னைக்கு தான் வச்சிருக்கிறாரு. அது பிரச்சனை ரொம்ப காலமா இருக்கு. அப்போ இல்ல, அவங்க பிரச்சனை ரொம்ப காலமா அப்ப இருக்குன்னு சொல்றதே பிரச்சனை இல்லங்க. தானே. பிரச்சனையின் மீது உண்மையிலே அக்கறை உள்ளவர்கள் பிரச்சனை ஏற்பட்ட உடனே பேசுவாங்க. அல்லது கட்சி தொடங்குன உடனே அத அட்ரஸ் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு அதுல தீர்வு வர்றது தானே முக்கியம். ஆனா நீங்க காலத்த எல்லாம் விட்டுட்டு காலம் போன போக்குல கடைசியில வந்து ஒரு அரசியல் கருவிக்காக இத கையில எடுக்குறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை தீரணுங்கிறது நோக்கமா, அந்த பிரச்சனைய வச்சு அரசியல் பண்ணணுங்கிறது நோக்கமாங்கிற கேள்வி வரல. இப்படியே தன்னுடைய நோக்கத்துக்காக ஒரு பிரச்சனையை பயன்படுத்துறவர்கள் அந்த பிரச்சனைக்கே எதிராக இருப்பவர்கள். அத புரிஞ்சுக்க முதல்ல. இன்னொரு விஷயம் உங்க தலைவர் சொல்றாரு, விஜயோட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த முரண்பாடும் இல்லங்கிறாரு. எந்த முரண்பாடும் இல்ல தானே? அவரு விஜய் சாதி பேசுற அரசியல் அவரு உங்களுக்கு முரண்பாடு சாதியவாத, இல்லையா? மதவாத கொள்கைகள பேசுனா கண்டிப்பா முரண்பாடு. அவரு வந்து சாதிவாத, மதவாத கொள்கை பேசல. இல்ல அப்ப விஜயோட கை அவரு கோர்க்க வாய்ப்பு இருக்கா? அ இல்லங்க. நாங்க பாமகவ பார்க்குற மாரி, பிஜேபி பார்க்குற மாரி ஏங்க தாவேக்காவ பார்க்கணும்? என்னங்க அநியாயமா இருக்கு? அவரு அப்படி ஒரு கொள்கையை முன்னிறுத்தினா கட்டாயம் அவரையும் தான் அந்த லிஸ்ட்ல வைப்போம். ஆனா இப்ப அவர நாங்க ஏன் அந்த லிஸ்ட்ல வைக்கணும்? நாங்க அதிமுகவே அந்த லிஸ்ட்ல வைக்கலையே. வேற எந்த கட்சியும் நாங்க அந்த லிஸ்ட்ல வைக்கலையே. 2 கட்சிய தானே அந்த லிஸ்ட்ல வச்சிருக்கோம் நாங்க. ஏன்னா மக்கள் விரோத சக்திகள். விஜய் என்ன மக்கள் விரோத சக்தி? அவர் ஒரு ஜனநாயக கட்சி நடத்துறாரு. கட்சிய தொடங்கி இருக்கிறாரு. வாழ்த்து சொன்னோம். மாநாடு நடத்தினாரு. வரவேற்றோம். மாநாட்டுல பேசினாரு. பேசின கருத்துல எங்களுக்கு உடன்பாடு இல்ல. விமர்சித்தோம். அப்ப எங்க பயணம் கரெக்ட்டா தானே இருக்கு. அவர போய் நாங்க ஏன் சும்மா சீண்டணும்? அவரு எங்கள சீண்டிக்கிட்டு இருக்காரு. அவரு கட்சி முடிவு எடுக்கக்கூடிய தலைவரு. எங்க கட்சி முடிவ அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அது எப்படி நாங்க அனுமதிக்க முடியும்? எங்க கட்சி முடிவ எங்க தலைவர் எடுத்ததுக்கு அவர் ஒரு காரணத்த கற்பிச்சு எங்க தலைவர டேமேஜ் பண்றாரு. அத எப்படி நாங்க ஏற்க முடியும்? அப்ப அதனால நாங்க எதிர்த்து அவர பேசுறோம். மீண்டும் மீண்டும் உங்க தலைவர் வந்து அறிக்கை வெளியிட்டாலும், கூட்டணி உறுதியா இருக்குன்னு சொன்னாலுமே கூட ஒரு சந்தேகத்தை எழுப்பிட்டே இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க அத? சந்தேகத்த திமுக எழுப்புனாங்களா? திமுக இல்ல எழுப்புவதாக எங்க கூட்டணியில யாராவது பேசுறாங்க. எங்க கூட்டணியில யாராவது எழுப்புனாங்களா? இல்லல்ல. அப்ப எங்க கூட்டணி தெளிவா இருக்குல்ல. இந்த சந்தேகத்தை எழுப்புவதெல்லாம் வெளியே உள்ளவங்க. அத பத்தி எங்களுக்கு கவல கிடையாது. நன்றி. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.